சோழவரம் அருகே திமுக பிரமுகர் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசியது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். கைது செய்யப்பட்டவர்கள் குறித்தான தகவல்களும் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களும் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அபிஷா பிரியா பசுனி என்பவரின் கணவர் ஜெகன். இவர் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ளார். நேற்று சுதந்திர தின நாளில் ஜெகனின் வீட்டின் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசினர். இதே போல சிறுனியம் கிராமத்தில் ஆலோ பிளாக் கற்கள் மற்றும் தண்ணீர் வியாபாரம் செய்து வரும் சரண்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகியோரது வீட்டிற்குள் புகுந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அவர்களது கார் கண்ணாடிகளை சேதப்படுத்தி வெட்டியுள்ளனர். வீட்டின் ஜன்னல்களை அறிவாளால் வெற்றியும் சேதப்படுத்தியுள்ளனர். இதே போல லாரிகள் நிறுத்தும் இடத்தில் வெடிகுண்டை வீசி அந்த கும்பல் லாரி ஓட்டுநர் சிவா என்பவரையும் அறிவாளால் வெட்டி விட்டு தப்பி சென்றது. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரில் சோழவரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொழில் போட்டி காரணமாக இந்த சம்பவங்கள் நடத்தி இருக்கலாம் எனவும் ரியல் எஸ்டேட் தொழில் கட்டுமான பொருள் சப்ளை செய்வோரிடம் ரவுடிகள் மாமூல் கேட்டு நாட்டு வெடிகுண்டு வீசினார்களா எனவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை அமைத்து போலீசார் ஆந்திராவுக்கு விரைந்த நிலையில் பிரபல ரவுடி டியோ கார்த்திக் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளனர். டியோ கார்த்திக், சுரேஷ், விக்கி உட்பட 4 பேரை ஆந்திராவில் கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களை தமிழ்நாடுக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். மேலும் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்திற்கு இடமான அஜித்குமார், நிதிஷ்வரன் ஆகிய இருவரிடமும் சோழவரம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட நபர்களை அழைத்து சோழவரம் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி பின்னரே இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார், விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.